யானை இரங்கல் டேம் முன்னாள் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான சுற்றுலா ஸ்தலம். இது முன்னாள் டு தேனி ஹைவேயில் இருக்குது. போடிமெட்லேருந்து வரணும் அப்படின்னா ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதே மாதிரி இங்கே முன்னாலேருந்து ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவல் தான். அந்த போடிமெட்லேருந்து முன்னாள் நோக்கி வந்தாலும் சரி, அல்லது முன்னார்லேருந்து போடிமெட்டு நோக்கி வந்தாலும் சரி, இடையில இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா இந்த யானை இரங்கல் டேமுக்கு வந்துடலாம். நாம் ட்ராவல் பண்ணுற இந்த ரோடு வந்து கேப் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு 2 பக்கமும் நல்ல இயற்கை காட்சிகள், ரொம்ப அழகாக, ரொம்ப சீனிக் ரூட் இது. அதோட ரோடும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஒரு ஹில்ல இருக்கக்கூடிய காட் ரோடு மாதிரியே இருக்காது, மலைப்பாதை மாதிரி இருக்காது. ஆல்மோஸ்ட் ஹைவே மாதிரி இருக்கும்ல, பெரிய ரோடு. ட்ராவல் பண்ணுறது நம்ம ட்ராவலிங் ரொம்ப ஈஸி. நல்லா பிளைன்ஸில் எப்படி நம்ம வண்டி ஓட்ட முடியுமோ அதே மாதிரி ஓட்டிகிட்டு வரலாம். இந்த ரோடு வந்து போடிமெட்லேருந்து முன்னார் வரைக்கும் இந்த ரோடு இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த ரோடு வந்து நல்ல அகலமான ரோடு. 2 பக்கமும் தேயிலை தோட்டங்கள், மரங்கள், அந்த டேம் இருக்கக்கூடிய அந்த லேக் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த வந்து இப்போ நம்ம என்ட்ரு ஆகிறோம். ஸோ எலிஃபண்ட் அபோர்ட் அப்படின்னு போட்டுக்கலையா, அந்த ஆர்ச் வழியாக லெஃப்ட் சைடில் உள்ள என்ட்ரு ஆகிறோம். வந்து இது யானை இரங்கல் டேமுக்கு உள்ளே செல்லக்கூடிய பாதை. இந்த பாதையில் ஒரு 1.5 கிலோமீட்டர் நம்ம உள்ளே ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நம்ம அந்த யானை இரங்கல் டேமை வந்து அடைந்து விடலாம். என்ட்ரி ஃபீஸ்க்காக நிப்பாட்டுறாங்க. ஃபீஸை கட்டிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். ஃபீஸ் கொடுத்தாச்சு, 50 ரூபா ஒரு தலைக்கு அப்படின்னாங்க. பணத்தை கொடுத்துட்டு நம்ம வந்து உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு வண்டியை பார்க் பண்ணுவோம். உள்ள ஒரு ஷாப் இருக்குது. இங்கே கூல்ட்ரிங்க்ஸும் கிடைக்கிது. தேயிலை எல்லாமே விற்கிறாங்க. கூல்ட்ரிங்க்ஸு, ஐஸ்கிரீம் வந்து வாங்கி சாப்பிட்லாம். இங்கே இதுதான் அந்த ஏரியா. கார் பார்க்கிங்க்கு இடம் இருக்குது. இது அந்த டேமுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கம். தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது. இங்கே போட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ சம்மரில் போட்டிங் இல்லை, தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால போட்டிங் வந்து அனுமதி இல்லை. போட்ஸ் எல்லாம் இங்கே சும்மா தான் நிறுத்தி இருக்கு. தண்ணி நிறையா இருக்கும்போது போட்டிங் அழைச்சிட்டு போவாங்க. இப்போ வெறும் லேக் மட்டும்தான். இந்த லேக்கில் வாக்கிங் போகலாம், சுற்றி இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை பார்க்கலாம்.
பார்க்குறதுக்கு இல்லை, குழந்தைகள் விளையாடுறதுக்கு சில ஊஞ்சல்லாம் வச்சுருக்காங்க. இந்த உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம், நிழலில் உட்காந்துருக்கலாம், அந்த லேக் ஓரமாக நடந்து போகலாம். அவ்வளோதான். இங்கே வேறு எதுவும் சிறப்பாக பார்ப்பதற்கான ஒரு விஷயங்கள் வேறு எதுவும் இல்லை. இயற்கை காட்சியை ரசிச்சுட்டு உட்காந்து இருக்கலாம். நாம் வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு வண்டியை எடுத்தாச்சு ஊருக்கு போகிறதுக்கு. இன்னொரு வீடியோவில் இன்னொரு புதிய இடத்துல உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். டில் தென், பை பாய்.